Hi guys, welcome to my channel. Interstellar movie re-release ஆயிருக்கு, போய் பார்த்தேன். அண்ட் முன்னாடி இருந்த லவ்வை விட இப்போ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அந்த மூவியில். ஒன் ஆஃப் மை டாப் 10 மூவிஸில் இன்டர்ஸ்டெல்லார் கண்டிப்பாக வரும். த சேம் டைம் பெஸ்ட் sci-fi மூவி ஃபார் மீ. ஓகே, இந்த படத்தை பார்த்ததில் அப்போ புரியாத கான்செப்ட்ஸ் இப்போ புரிஞ்சு, அப்போ கிராஸ் பண்ண முடியாத கான்செப்ட்ஸ் இப்போ பண்ண சில கான்செப்ட்ஸை பற்றி இந்த படம் பேசுச்சு. ஸோ அந்த கான்செப்ட்ஸ் பற்றி நான் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம். இல்லை இந்த படத்தோட மீனிங் என்னை பொறுத்த வரைக்கும் என்னது, அதை பற்றி பேசலாம். அதுக்கு தான் இந்த வீடியோ. ஒரு மூவி டிஸ்கஷனாக இருக்க போகுது. இந்த படம் என்ன சொல்ல வருது, இந்த படத்தோட கோர் என்னது, வாட் இஸ் இன்டர்ஸ்டெல்லார் அபவுட். அது ஒரு அப்பா பொண்ணோட பாசத்தை பற்றி படமா, இல்லை மேன் சர்ச் ஃபார் மீனிங்கா, ஹோப் ஃபார் ஹியூமனிட்டியா, அப்படி இல்லைன்னா மேன்ஸ் மிஷன் பற்றியா, இல்லை டைம் பற்றியா, இல்லை லவ் பற்றியா? ஸோ இந்த கொஸ்டின் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஓடிச்சு. இந்த மூவி பற்றி ஒரு ப்ரீஃப் சம்மரி கொடுத்துட்றேன். அடுத்து ஒரு டெவிஸ்டேட்டிங் ஸ்டேட்டில் இருக்குது. அண்ட் எந்த க்ராப்பும் வளர மாட்டேங்குது. கார்ன் விட்டு வேறு எந்த க்ராப்பும் அடுத்துல வளர மாட்டேங்குது டியூ டு இன்ஃபர்டைல் லேண்ட்ஸ், பின்ன டஸ்ட் ஸ்டார்ம்ஸ் எல்லாம் வரதுனால. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஹியூமனிட்டி 2 பிளான் பண்ணுது. பிளான் ஏ பின்ன பிளான் பி. ஹியூமனிட்டினா சயின்டிஸ்ட் எல்லாம் சேர்ந்து அஸ் இன் நாசாவில் 2 பிளான் பண்ணுறாங்க. பிளான் ஏ பின்ன பிளான் பி. பிளானே வந்து இந்த கிராவிடேஷனல் அனாமலிஸ் ஆகிட்டு இருக்க இடத்துல அதை சால்வ் பண்ணும். அந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிவிட்டு அதை அடுத்தோட ஃப்யூச்சருக்கு ஹெல்ப் பண்ணும். அதுதான் பிளான் ஏ. ஒரு டீம் வந்து நாசாவில் ஒரு டீம் கிராவிடேஷனல் அனாமலிஸ் பற்றி ரீசர்ச் பண்ணி அதுக்கு ஃபார்முலேஷன் பண்ணி அதுக்கப்புறம் ஹியூமனிட்டியை நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கொண்டு போகிறது தான் பிளான் ஏ. பிளான் பி வந்து சாட்டன் கிட்ட புதுசாக ஒரு வேர்ம் ஹோல் வந்திருக்கு. அது எப்படி வந்துச்சுன்னு யாருக்கும் தெரியல. ஆனால் ஒரு புதுசாக ஒரு வேர்ம் ஹோல் வந்திருக்கு. அந்த வேர்ம் ஹோல் டைரக்டாக 12 பிளானட்ஸ், ஹேபிட்டபிள் பிளானட்ஸ்க்கு லிங்க் ஆகுது. நம்ம சோலார் சிஸ்டம் அண்ட் நியரஸ்ட் கிளஸ்டர் ஆஃப் சோலார் சிஸ்டமில் ஹேபிட்டபிள் பிளானட்ஸ் இல்லை. ஸோ அவுட் ஆஃப் நோவேர் சாட்டன் கிட்ட ஒரு வேர்ம் ஹோல் வந்திருக்கு. வேர்ம் ஹோல்னா ஒரு டெலிபோர்டேஷன் டிவைஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ வேர்ம் ஹோல் வந்திருக்கு. அந்த வேர்ம் ஹோல் டைரக்டாக 12 ஹேபிட்டபிள் பிளானட்ஸ்க்கு லிங்க் ஆகுது. அந்த பிளானட்ஸை போய் நம்ம ஹீரோ ரீசர்ச் பண்ணலாம். அவுட் ஆஃப் தட் 12 பிளானட்ஸில் 3 பிளானட் பற்றி அவன் போய் பார்க்கணும். பார்த்துட்டு ஹியூமனிட்டி அங்கே காலனைஸ் பண்ண முடியுமா, அங்கே வளர முடியுமா, இதுதான் நம்ம ஹீரோவோட மிஷன். ஸோ அவன் இதை அவன் ஃபேமிலிக்காக பண்ணுறான். ஃபேமிலி பின்ன அவன் டாட்டரோட ஃப்யூச்சருக்காக பண்ணுறான். அந்த போகிற வழியில் அவன் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்தா ஹியூமனிட்டியோட கான்செப்ட்ஸும் பார்ப்பான். லவ், பிட்ரையல், ட்ரஸ்ட், ஹோப், இது எல்லாத்தையும் அவன் இந்த ஜர்னியில் அனுபவிப்பான். ஹியூமனிட்டி சர்வைவ் ஆச்சா இல்லையா, அண்ட் இவன் மிஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட ப்ரீஃப் சம்மரி. ஓகே, இப்போ இந்த படத்துலேருந்து நான் என்ன கிராஸ் பண்ணேன் அதை எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ஒரு சீனே இருக்குது இந்த படத்தில். ஒரு பிளானட்டுக்கு போவான் நம்ம ஹீரோ. இந்த பிளானட்டுக்கு போனால் கிராவிடேஷனல் வேவ் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த பிளானட் ஒரு பிளாக் ஹோலில் சுற்றி வரதுனால கிராவிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். அந்த கிராவிட்டினால டைம் டைலேஷன் ஆகும். அப்படின்னா அங்கே நீங்கள் 1 hour ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்துல 7 years பாஸ் ஆகி போகும் டியூ டு கிராவிட்டி அண்ட் டைம் டைலேஷன். அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் இப்போ பேச வேணாம். ஸோ ப்ரீஃபாக என்ன சொல்லணும்னா, அங்கே 1 hour ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்துல 7 years ஆகும். ஸோ அந்த பிளானெட் போய் அந்த பிளானெட் ஹேபிட்டபிள் பிளானட்டா இல்லையான்னு பார்க்கணும். இவன் அங்கே போய் பார்க்கும் போது ஒரு பிரச்சனை ஆகுது. பிரச்சனை ஆகிறதுனால அவன் எஸ்டிமேட் பண்ணுற டைமை விட இன்னும் ஜாஸ்தி நேரம் இருக்கான். அப்புறமா அந்த பிளானெட்டை விட்டு வராங்க வெளியே வந்து பார்த்தா 23 years ஆயிட்டு, 23 வருஷம் போயிட்டு. அந்த பிளானெட்டில் ஒரு வர அலைங்க மாதிரி டைம் அவனை பாஸ் ஆகி போயிட்டே இருக்கு. அவனால் எதுவும் பண்ண முடியல. அந்த பிளானெட்டை விட்டு இவங்க ஸ்பேஸ்ஷிப் வாபஸ் வந்துடுறாங்க. வந்து பார்த்தா 23 வருஷம் ஆயிருக்கு. அப்புறமா இவன் உட்காந்து பார்க்குறான் வீடியோஸ். இந்த வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க, மேத்யூ மெக்கானஹே அழுகுறது. அந்த வீடியோ உட்காந்து பார்த்துட்டு இருப்பான். அவன் பையன் இவனுக்கு ரெக்கார்டிங் அமைச்சிருப்பான். அவன் ஸ்கூலுக்கு போகிறதாகவும் சரி, ஸ்கூலுக்கு போகிறதுலேருந்து அவன் ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணுறது, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறது, அந்த பொண்ணோட ஒரு குழந்தை பெற்றுக்கிறது, இந்த மாதிரி ஒரு ஹோல் சைக்கிளே ஆகுது. அவன் பையனோட லைஃப்பில் ஒரு ஃபுல் சைக்கிளே ஆகுது. ஆனால் அந்த சைக்கிளில் ஒரு பார்ட் கூட இவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியல. எல்லாம் டைம் அப்படி போயிடுச்சு. ஒரு அப்பாவா என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுமோ, என்னென்ன சந்தோஷத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுமோ அது எதுவுமே அவனால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியல.
ஏன்னா 23 வருஷம் போயிடுச்சு, அவனோட பையன் லைஃப் அப்படியே கண்டினியூ ஆகிட்டு போயிடுச்சு. ஒரு அப்பாவாக அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியல இவனுக்கு. இவ்வளோ நாள் நான் எதுக்கு ரெக்கார்டிங் அனுப்பலைன்னா, எனக்கு உன் மேலே இருந்த கோவம், அதனால இவ்வளோ நாள் ரெக்கார்டிங் அனுப்பல. இப்போ எதுக்கு அனுப்புறேன்னா, என்னை விட்டு எந்த வயசில் போனியோ அந்த வயசு தான் எனக்கு ஆகுது. அந்த வயசு ஆகும்போது நீ வந்துடுவேன்னு சொன்ன, ஆனால் இன்னும் வரல நீன்னு. அவள் அழுவா, அவனும் அதை பார்த்துட்டு அழுவான். அந்த ஹோல் சினாரியோவில் ஒரு விஷயம் தான் எனக்கு ஸ்டாண்ட் அவுட் ஆச்சு, அது லவ். இந்த படத்தில் ஒரு சீனே இருக்குது. இன்ஃபேக்ட் அவனோட கோ பைலட் அவள் பேசிகிட்டு இருப்பா, லவ் டிரான்சென்ட்ஸ் ஸ்பேஸ் அண்ட் டைம்னு. ஸோ அவளோட லவ்வர் ஏதோ ஒரு பிளானெட்டில் இருக்கான், அவனை பார்க்கணுன்னு இவளுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். அதை பற்றி அவள் எக்ஸ்பிளைன் பண்ணுவான். அவன் எங்கேயோ இருக்கான், அவன் எந்த பிளானெட்டில் இருக்கான்னு எனக்கு சரியாக தெரியல, அவன் எந்த டைமில் இருக்கான்னு எனக்கு தெரியல, ஆனாலும் அவனை இன்னும் நான் லவ் பண்ணுறேன். கேலக்ஸி அப்பாற்பட்டு இருந்தாலும் நான் அவனை லவ் பண்ணேன். அவனை என்னவே இருந்தாலும், எந்த ஸ்பேஸ் டைம் எந்த டைமென்ஷனில் இருந்தாலும் நான் அவனை லவ் பண்ணுறேன். அதே லவ் தான் உனக்கும் உன்னோட டாட்டர் மேலே. அவள் எங்கே இருந்தாலும் சரி நீ அவளை லவ் பண்ணுவ. எந்த ஸ்பேஸில் இருந்தாலும் சரி, எந்த பிளானெட்டில் இருந்தாலும் சரி, எந்த டைமில் இருந்தாலும் சரி, நீ அவளை கண்டிப்பாக லவ் பண்ணுவ. இன்ஃபேக்ட் இந்த ஃபுல் மூவியை ஒரு 2 வார்த்தையில் டிஃபைன் பண்ணிடலாம், டைம் அண்ட் லவ். ஏன்னா அவன் அடுத்த விட்டு போகிறதுக்கு முன்னாடி அவனோட பொண்ணு சின்ன வயசில் இருப்பாள், ஒரு 11 years or something, 11 or 12 years or something. அந்த 11 or 12 years இருக்கும்போது இவன் லவ் பண்ணுவான் அவனோட பொண்ணை. அப்புறமா அடுத்த விட்டு போயிட்டு பிறகு அந்த ரெக்கார்டிங், அந்த பிளானெட்லேருந்து வந்துட்டு ரெக்கார்டிங் பார்க்கும்போது அவளுக்கு என்ன ஒரு மேபி ஒரு 25 to 30 இருக்கும். அந்த ஏஜ்லேயும் இவன் அவனோட பொண்ணை லவ் பண்ணுவான். அவள் யாருன்னே தெரியாது. இன்ஃபேக்ட் அவ்வளோ வளர்ந்துருப்பா. முன்னாடி இருக்க மர்ஃபிக்கும் இப்போ இருக்க மர்ஃபிக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஆனாலும் அவன் அவனோட பொண்ணை லவ் பண்ணுவான். அட் த சேம் டைம் இவன் வாபஸ் வந்துடுவான். கடைசி காலத்தில் இருக்கும்போது அவன் 70 or 80 இருக்கும்போது அங்கே வந்து பார்ப்பான் இவன் அவனோட பொண்ணை. அவன் இன்னும் அதே ஏஜில் இருப்பான், ஏன்னா டைம் டைலேஷனால். ஆனால் அவனோட பொண்ணுக்கு ஒரு 70 or 80 years ஆயிருக்கும். அந்த வயசுலையும் அவன் லவ் பண்ணுவான். அதுதான் இந்த படத்தோட ஹோல் கோர் ஆர் ஃபிலாசபி என்னை பொறுத்த வரைக்கும். எந்த நேரமாக இருக்கட்டும், எந்த டைமென்ஷனாக இருக்கட்டும், எந்த டைம் லைனாக இருக்கட்டும், எந்த டைம் பீரியடாக இருக்கட்டும், நாங்கள் ஒருத்தங்களை லவ் பண்ணால் அவங்க இறந்தாலும் சரி, வாழ்ந்தாலும் சரி, அவங்க எங்கேயாவது இருந்தாலும் சரி, இல்லை எங்கள் கூடியே இருந்தாலும் சரி, அவங்க நேரம் கடந்து இருந்தாலும் சரி, இல்லை நேரத்துக்கு அப்பாற்பட்டு இருந்தாலும் சரி, எங்கள் லவ்ன்றது நாங்கள் டிஃபைனே பண்ண முடியாது. அது எங்களோட கான்செப்டுக்கு அப்பாற்பட்டது. எல்லா ரூல்ஸையும் பிரேக் பண்ணிட்டு போகிறது லவ் மட்டும்தான். அதுதான் இந்த படம். டைம் பின்ன லவ், இது 2 பற்றி தான் இந்த படம் திருப்பி திருப்பி பேசுது. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் இந்த படத்தோட டேக்அவே. லவ் இஸ் அபவ் ஆல். அது ஒரு அப்பா பொண்ணுக்கான லவ்வாக இருக்கட்டும், இல்லை அந்த ஒரு புருஷன் பொண்டாட்டியோட லவ்வாக இருக்கட்டும், இல்லை ஒரு லவ்வர்ஸோட லவ்வாக இருக்கட்டும், இல்லை ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டோட லவ்வாக இருக்கட்டும், என்னவே இருந்தாலும் சரி, லவ் இஸ் அபவ் ஆல். நிஜமாக ஒருத்தங்களை நீங்கள் லவ் பண்ணிங்கன்னா அவங்க எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அந்த நேரத்தில் யாராவே இருந்தாலும் அவங்கள நீங்கள் லவ் பண்ணுவீங்க. இதுதான் இந்த படம் எனக்கு சொன்னிச்சு. காம்ப்ளெக்ஸாக இருக்கலாம், இல்லை நான் ரொம்ப யோசித்து இதை ஒரு மீனிங்காக எடுத்துகிட்டு வச்சுருக்கலாம். ஆனால் ட்ரூத் இதுதான் எனக்கு படம் சொல்லிச்சு. அண்ட் இதுதான் நான் அர்த்தம் பண்ணிக்கிறேன் இந்த படத்தில். ஓகே, ஸோ இந்த வீடியோ எண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கான்செப்ட் பற்றி நான் சொல்லணும். இவன் அந்த பிளாக் ஹோலுக்கு போயிட்டு போயிருக்கோம். ஃபேசினேட்டிங் கான்செப்ட் எனக்கு அதுதான். இந்த பிளாக் ஹோலுக்கு போயிட்டு போயிருக்கோம், அந்த பிளாக் ஹோலில் மாட்டிட்டு இருப்பான். அவனோட டாட்டரோட லைப்ரரி பின்னாடி அவன் மாட்டிக்கிட்டு இருப்பான். அந்த லைப்ரரி பின்னாடியிலேருந்து இவன் கம்யூனிகேட் பண்ணுவான் அவன் டாட்டருக்கு. ஃபார்முலா எப்படி சால்வ் பண்ணுறது, அந்த ஃபார்முலாவை, கிராவிடேஷனல் ஃபார்முலாவை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு லைப்ரரி பின்னாடிலேருந்து சொல்லிட்டு இருப்பான். ஆனால் அட் த சேம் டைம் இவனோட ஃப்ரெண்ட் பாஸவே ஆகிருப்பான் ஒரு பிளானட்டில் இருக்கும்போது. அவன் பார்த்தா 5th டைமென்ஷன்லேருந்து 4th டைமென்ஷனில் இருக்க இவனுக்கு, நம்ம ஹீரோக்கு, அவன் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருப்பான் அந்த ஃபார்முலாவை. எப்படி 5th டைமென்ஷன்லேருந்து ஏலியன்ஸ் மூலியமாக 4th டைமென்ஷனுக்கு இவன் கம்யூனிகேட் பண்ணுவான். 4th டைமென்ஷன் எப்படின்னா அக்ராஸ் டைம் அண்ட் ஸ்பேஸ் இருக்கான் மேத்யூ மெக்கானஹே. அப்படின்னா அந்த லைப்ரரியில்
எந்த ஸ்பேஸுக்கு வேணாலும் போகலாம் நீங்கள். அட் த சேம் டைம் எந்த டைம் லைனுக்கு வேணாலும் போகலாம். ஸோ இவன் 4th டைமென்ஷனில் இருக்கான். அண்ட் 4th டைமென்ஷனில் இருக்க இவன் 3rd டைமென்ஷனில் இருக்க அவனோட பொண்ணுக்கு எல்லாம் கற்றுக் கொடுப்பான். 3rd டைமென்ஷன்றது நம்ம அடுத்து இருக்கிறது 3rd டைமென்ஷனில், நாங்கள் இருக்கிறது 3rd டைமென்ஷனில். ஸோ 4th டைமென்ஷன்லேருந்து 3rd டைமென்ஷனில் இவன் எல்லாத்தையும் சொல்லி தந்துட்டு இருப்பான். எப்படி இதெல்லாம் யோசிக்கிறான் அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. எனிவே, எனக்கு பிடிச்ச படத்தை பற்றி பேசினேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த படத்தை பற்றி உங்களுக்கு என்ன பிடிச்சிச்சின்னு சொல்லுங்கள். அட் சேம் டைம் உங்களுக்கு வேறு ஏதாவது படம் பிடிக்கும், அது ரொம்ப மீனிங்ஃபுல்லான படம் இருக்குது, அது எதுக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.